வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. வீட்டில் நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்ம முயற்சி மட்டும் பத்தாது, அதை சுற்றி உள்ள நேர்மறை பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்ம சரி பண்ணணும். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் வீட்டில் செல்வத்தையும் நிம்மதியையும் ஈர்க்கக்கூடிய மிக எளிமையான 3 ஆன்மீக பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணருவீங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா நம்ம வீடு தான் நம்மளோட முதல் ஆக்கப்பூர்வமான இடம். எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கோடு சரியாக இருந்தால் தான் அவுட்புட் நல்லா வருமோ, அதே மாதிரி நம்ம வீட்டின் ஆற்றல் சரியாக இருந்தால் தான் நம்மளோட வேலைகளும் முயற்சிகளும் வெற்றியை தரும். கிரகங்களோட இடமாற்றம் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தலாம். அதை சரி பண்ண பெரிய செலவு எதுவும் தேவையில்லை. இந்த சின்ன விஷயங்களில் நீங்கள் செஞ்சாலே போதும். 3 முக்கிய பரிகாரம் சொல்கிறேன் இப்போ. நம்பர் 1, உப்பு மற்றும் வாசனை. தினமும் காலையில் வீட்டை துடைக்கும் போது துடைக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை கல் உப்பு போடுங்க. இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை முழுமையாக உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் விளக்கு ஏற்றும் போது சாம்பிராணி அல்லது லாவெண்டர் போன்ற நல்ல வாசனை இருக்கிற தூபம் போடுங்க. மனம் நிறைந்த வீடு தான் மகாலட்சுமி வாசம் செய்யும் வீடு. 2வது பரிகாரம், வீட்டின் வடகிழக்கு மூலை, அதாவது ஈசான்ய மூலை பணப்புழக்கத்தை தீர்மானிக்கிறது. அந்த இடத்துல எப்பவுமே குப்பைகள் இருக்கக்கூடாது. அங்கே ஒரு சின்ன பித்தளை பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணி வச்சு அதில் ஒரு துளசி இலையை போட்டு வைங்க. இதை தினமும் காலையில் மாற்றுங்க. இது உங்கள் வீட்டின் பண வரவை சீராக்கும். 3வது பரிகாரம், தீப வழிபாடு. சாயங்கால நேரத்தில், அதாவது 6 மணி முதல் 7 மணிக்குள்ள வாசலில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு, என் வீட்டில் செல்வம் பெருகட்டும்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த தீப ஒளி உங்கள் வீட்டுக்குள்ள வர எல்லா தடைகளையும் நீக்கிடும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன், உறுதிமொழின்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நான் சொல்கிற வாக்கியத்தை என் கூடவே ஒரு முறை சொல்லுங்க. என் வீட்டில் செல்வமும் அமைதியும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். நான் செய்யும் அனைத்து வேலைகளும் வெற்றி பெறும். இதை ஒரு மந்திரம் போல் தினமும் காலையில் எழுந்ததுமே சொல்லி பாருங்க. உங்கள் எண்ணங்களில் பெரிய மாற்றத்தை காண்பீங்க. இந்த சின்ன மாற்றங்களை அடுத்த 7 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நீங்கள் உணர்ந்த மாற்றத்தை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.